கமெண்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிச்சயமாக இந்த தம்ப்நெயில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன ஏது அப்படின்ற பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் என் மேலே ஜாம்பி மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சௌந்தர்யாவை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறான், அவங்க எதர்ச்சமாக பண்ணாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் உருட்டுங்க. இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன்னான்னு கேட்டால் கிடையாது. இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு லென்த்தியான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா விடிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த கான்வர்சேஷன் எதை பற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கள்ளக்காதல் விவகாரம் அப்படின்றது ஒரு பொண்ணு வெளியவே போயிடுச்சு. யார்? தர்ஷிகா பாதிக்கப்பட்டு, விஷாலால் தர்ஷிகா பாதிக்கப்பட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ இன்னொரு கள்ளக்காதல் உறவு அப்படிங்கிறது மலர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இது மலர்ந்துருக்கு, இப்போ தான் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயன் மற்றும் சௌந்தர்யா. அதாவது கேடுகட்ட காதல். நம்ம ஆல்ரெடி விஷாலும் தர்ஷிகாவும் பண்ணும்போதே நம்ம என்ன சொன்னோம், விஷால் தர்ஷிகாவோட 2 வயசு சின்ன பையன். அவன் இந்த மாதிரி பேசுகிறான் போது ஒரு பெரிய பொண்ணா எதுக்கு நீங்கள் இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயனுக்கு 24 வயசு தான் ஆகுது, சௌந்தர்யாவுக்கு 30 வயசு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ்வா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ராயனுக்கும் வெளியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சேம் சௌந்தர்யாவுக்கும் வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த வீடியோ இப்போ பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, சம்மந்தமே இல்லாமல் இவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஜாக்லின் பேரை உள்ள இழுத்து அந்த பொண்ணை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி, ஜாக்லின் தான் இந்த 2 பேரும் தூண்டி விட்டாங்க, ஜாக்லின் பேசி தான் இவங்க 2 பேருக்குள்ள அந்த காதலை மலர வச்சாங்க அப்படின்னு சில தற்கூரி கூட்டம், சில இல்லை இந்த சௌந்தர்யா சாம்பி கூட்டம் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா காசுக்கு பிய தின்னக்கூடிய சில யூடியூபர்ஸ் வாயில என்ன, அதாவது நடந்ததை நடந்த மாதிரி சொன்னா அவன் ரிவ்யூவர், நடந்ததை இஷ்டத்துக்குன்னு அவனுக்காக மாற்றி சொன்னா அவன் தான் பெய்டு ரிவ்யூவர். அந்த மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். ப்ளஸ் ராயனுடைய அக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க இல்லையா, தீபக் அவர்கள் தான் ரொம்ப ஜெனியூனான ஒரு பர்சன், நீ யாரையுமே இந்த வீட்டுக்குள்ளே நம்பாத, நீ உன் டாஸ்க்கை விளையாடு. அங்கே தான் ஆரம்பிச்சது இந்த கதை, அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு ஸ்டோரி லைனாக தான் போகும், அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள். எல்லாத்துக்கும் குறும்படம் இருக்குங்க இந்த வீடியோவில், எல்லாருக்கும் குறும்படம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நான் 2 வீடியோவாக பிளான் பண்ணேன், பட் என்னால் அது 2 வீடியோ போட முடியல, டைம் அதிகமாக போயிடும். அதனால் நான் ஒரே வீடியோவில் இதை பேசலான் இருக்கேன். முன்னாடியே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கறதுக்கு காரணம், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் தவறாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அதாவது நேற்று கடைசி ஃபேமிலியாக வந்தது ராயனுடைய ஃபேமிலி. ராயனுடைய அக்கா ராயன் கூட தனியாக உட்காந்து சில விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு டாஸ்க் பீஸ்ட், உன்னால எல்லா டாஸ்க்கும் பிரமாதமாக விளையாட முடியும், ஆனால் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்தது நீ டிசர்விங் இல்லைன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நீ யாரையுமே நம்பாத, ஈவன் ஜாக்லின் சௌந்தர்யாவை கூட நம்பாத. உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுல யாருக்கெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு நீ நினைக்கிற? ஜாக்லினுக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஜாக்லினுக்கும் நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதோட நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ளே ஜெனியூனாக இருக்கிறது உனக்குன்னு தப்பு ரைட்டுன்னு பேசுறது தீபக் மட்டும்தான், அதனால் நீ அவரை மட்டும் நம்பு, வேற யாரையும் நம்பாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க ஜெனியூன்னு நம்பக்கூடிய அந்த தீபக் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு எதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே ஆடுறீங்க? பணப்பெட்டி வர வரைக்கும் ஓரமா உட்காந்துக்கோ, பணப்பெட்டி வந்து எடுத்துன்னு போங்க. ராயனுக்கு கொடுத்துடலாம் டிக்கெட் டு ஃபினாலே. இவரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததுக்கே ஒருத்தி அழுதுன்னு இருக்காங்க. அதான் கலாய்க்குது எங்க அண்ணன், புரியலையா? இவ்வளவு தத்தியா இருக்கீங்களா சொல்லிட்டு என்ன வேற பாக்குறது. அடுத்த வாரம் நிம்மதியா போயிருந்ததே உனக்கு தானே, அப்புறம் ஒண்ணு பார்க்காம விட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஜாக்லினை பற்றி இப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க இல்லையா, இவங்க ஜாக்லின் கூட எனக்கு ட்ரஸ்டபுளாக இல்லையா அப்படின்னு ராயன் கேட்கும்போது, இல்லை நீ யாருமே நம்பாத, நீ கேம் மட்டும் விளையாடுன்னு சொன்னாங்க. முதல்ல அதை நம்ம விளக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக ஜாக்லின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ராயனுக்கு கொடுத்தது டிசர்விங் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலை. இதை சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் மற்றும் மஞ்சரி. ஏன்னா உங்கள் டீம்லேருந்து நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீ தான் டிசர்விங்கான பர்சன். ராயன்
அவர் பிசிக்கலா எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஈவன் இவர் நம்ம ரஞ்சித் இருக்கார் இல்லையா, ரஞ்சித் அவர்கள் போட்ட எஃபர்ட் கூட வந்து ராயன் போடல. அவர் வந்து சும்மா தான் நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு நீங்க கொடுத்துருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் தான் ஜாக்லின் உட்கார வச்சு அதை மண்டைக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா, இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஜாக்லின் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கேட்டிருக்கணும், நான் அதுக்காக நின்று இருக்கணும், சண்டை போட்டிருக்கணும், நான் வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இடத்துல விளையாட்டை கூட ராயன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க அக்கா பார்த்துட்டு வந்து இவங்க சொன்னதுனால ஜாக்லினே ஃபீல் பண்ணிட்டாங்க, இவனுக்கு ஏன் நம்ம கொடுத்தோம், இவன் வந்து டிசர்விங்கான பர்சன் இல்லை அப்படின்றது வந்து அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காவுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒன்று தான், ஜாக்லின் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுத்தாங்களோ இல்லை உங்க தொம்பி வந்து டிசர்விங்கோ, ஆனால் ஜாக்லின் நினச்சிருந்தா அதை தனக்காக பேசி வாங்கியிருக்க முடியும். ஏன்னா ரஞ்சிதா, ராயனா, ஜாக்லினான்னு பார்த்தா அங்கே ஜாக்லின் தான் டாப்பில் இருந்தாங்க அந்த டாஸ்கில். ஸோ ஜாக்லின் விட்டு கொடுத்ததுனால் மட்டுமே உங்களுடைய தொம்பி இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அடுத்த வாரம் உங்க தொம்பி போகவும் போறாரு. இதை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க 19 வந்து ஜாக்லின் அக்யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். போன சீசன்ல சரவண விக்ரம்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் அந்த சீசனோட டைட்டில் வின்னர்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டார். அவங்க தங்கச்சி வந்து என்னெல்லாம் பேசிட்டு போனாங்களோ அதை அச்சு பிசுறாம நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. எனக்கு அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் இப்போ ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கு. வந்த 4 ஃபேமிலியில உங்க ஃபேமிலி மட்டும்தான் ரொம்ப நெகட்டிவிட்டியா இருந்துச்சு. யாரையுமே நம்பாத, நீ மட்டும் தனியாக விளையாடு, நீ டிக்கெட் டு ஃபினாலே அவ்வளோ தைரியமாக அவ்வளோ அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ ரூடாக சொல்கிறாங்க, நீ டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுற, எல்லார் மூஞ்சிலும் கரிய பூசுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதை அவங்க தம்பிக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வச்சுப்போம். வெளியில் இந்த உங்களுடைய டிஸ்அக்ரிமெண்ட் எதனா இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையே ஜாக்லின் கிட்ட இதை சொல்கிறாங்க. முதல்ல அவங்க எடுத்தோடனே இதான் சொல்கிறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உனக்கு கிடைச்சது, ஜாக்லினே வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் கரெக்டாக அந்த இடத்துல திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட அவங்க வரவே இல்லை. அங்கே ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொடுத்தது வந்து நான் டிசர்விங் இல்லைன்னு நான் சொல்லலை, நான் அதுக்கு ஃபைட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க. அதோட அங்கே கட் பண்ணிட்டு முத்துக்கிட்டேயும் மஞ்சரிக்கிட்டேயும் அவங்க போயிட்டாங்க. சரிங்களா, இது ஒரு இடத்துல நடக்குதுங்க. அதுக்கப்புறமா அதே அக்கா வந்து இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீ இந்த வீட்டுக்குள்ள யாரு கூடவும் க்ளோஸாக இருக்க அவசியம் இல்லை, யாருக்கு என்ன கஷ்டம்னாலோ யாருக்கு என்ன பிரச்சனைனாலோ நீ அவங்கள போய் கன்சோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கன்சோல் பண்ணிப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க, நீ விலகிரு, உன் கேமை மட்டும் நீ விளையாடுன்னு சொன்னாங்க. அதை அவங்க யாரை மீன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா சௌந்தர்யாவை. ஏன் இதை அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை அதே இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்க நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முன்னால யாருடைய கேமும் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா, வெளியில விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம வந்து வெளியில இருந்து ஃப்ரெண்டுன்றானுங்க, டக்குன்னு பார்த்தா அவனுங்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு லவ்வருன்னு சொல்லிட்டு இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒரு மண்ணும் புரியல நமக்கு. இது விஷ்ணு வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி ராயனால தான் சௌந்தர்யாவோட கேம் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. இதை இவங்க அக்கா பார்த்துட்டு வந்து தான் ராயனுக்கு அட்வைஸை கொடுக்குறாங்க, நீ யாருக்கிட்டையும் க்ளோஸாக போய் பழக தேவையில்லை, யாரையுமே கன்சோல் பண்ண தேவையில்லை, யாருக்கும் நீ ஆறுதல் சொல்ல தேவையில்லை, அவங்களே தேத்திப்பாங்க, நீ விலகி இருந்து உன் கேமை மட்டும் விளையாடி, இது நல்லா இல்லை, வெளியில் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, ஜஸ்ட் நீ விலகிரு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ராயனுக்கு அந்த இடத்துல பெருசாக அதை வந்து புரியல. சரிங்களா, முடிஞ்சா அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கான்வர்சேஷன் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நினைக்கிறேன் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி நான் வந்து அவங்க சப்போஸ் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே ஜாக்லின் வந்து ஷாக்கிங்காக அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு மைக்கில் சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸ் நீங்கள் மட்டும் அவங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா சௌந்தர்யா ஒரு கண்டென்ட் கொடுக்குறாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது உடனே இந்த மேடம்க்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது கண்டென்ட் எல்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படிங்க மேடம் ஜாக்லின் வந்து பண்ணுறது எல்லாமே கண்டென்ட்டு, நீங்கள் அதை சொல்லலாம், பட் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அது கண்டென்ட்னு ஜாக்லின் சொல்லக்கூடாது, அப்படி தானே? வெளியில் உங்கள் ஜாம்பி கூட்டம் வந்து உரும்போம், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுங்க. இப்போ ஜாக்லினுக்கு வந்து சௌந்தர்யா மேலே வன்மம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுங்க. இதுவே நீங்கள் ஜாக்லினை சொன்னீங்கன்னா உண்மையை பேசிட்டாங்க, தலைவி ராக்குடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆமாம் தானே? என்னம்மா உருட்டு, ஓகே ரைட் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஜாக்லின் அழும்போது நீ கண்டென்ட்டுக்காக தானே அழுகுறன்னு சொல்லி கேட்ட உங்ககிட்ட நீ கண்டென்ட் கொடுப்பாலாம் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொன்னது தப்பு கிடையாது.
இது நடக்குதா? ஸோ ஃபேமிலி வந்துட்டு போயிட்ட பிறகு ராயனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இது, இந்த மாதிரி ஜாக்லின் கூட நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சௌந்தர்யா கூட நம்ம வந்து க்ளோஸாக பழகிறது வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களே, என்னாச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை போய் ஜாக்லின் கிட்ட ராயன் பேசுகிறாருங்க. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் ஜாக்லின் இழுத்து ஜாக்லின் தான் இதுக்கு காரணம், ஜாக்லின் எப்படிலாம் வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ண முடியுமோ அந்தந்த இடங்கள்லாம் இழுத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஜாக்லின் கிட்ட ராயன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா கூட க்ளோஸாக பழகிறது வந்து வெளியில் ஏதோ தப்பாக போயிருக்கு போல, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் அங்கே நடக்குதா? இதுக்கு முன்னாடியே ராயன் வந்து சௌந்தர்யா மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சௌந்தர்யாவை பற்றி ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்கிறான். அப்பயே ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வெளியில் ஆள் இருக்குது, அந்த ஆள் யாருன்ற வரைக்குமே ஜாக்லினுக்கு தெரியும், சௌந்தர்யா முன்னாடியே சொல்லிட்டதாக இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஜாக்லினுக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் அப்பயே அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ அவளை விட சின்ன பையன், ப்ளஸ் அவளுக்கு ஆல்ரெடி வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ நீ பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்பயும் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ தப்பாக போயிட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, அவள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கா, அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன் வீட்டுக்குள்ளே வந்தால் ப்ரப்போஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கா, நீ இதை பற்றி யோசிக்காத. ஆக்சுவலாக அவங்க எதுக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து அவங்களுக்கு பார்க்கும்போது மேபி அப்படி தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணல, ஸோ அதனால் இது பெரிய விஷயம் இல்லை, அண்ட் சௌந்தர்யா அந்த மாதிரி பண்ண போகிறா, அப்படி ஒரு வேளை அவள் பண்ணிட்டா அப்படின்னா உன் மேலே இருந்த அந்த ஒரு உங்கள் வீட்டில் உன் மேலே அந்த ஒரு பார்வை வச்சுருக்காங்களே அது போயிடும், ஸோ அதனால் நீ வந்து பெருசாக எடுத்துக்காத, இப்படி தாங்க சொன்னாங்க. இப்படி தான் சொன்னாங்க. இதை வெளியில் இந்த கோமாளி கூட்டம் இருக்குல்ல, உள்ளே எப்படி ஒரு கோமாளி இருக்குதோ அந்த கோமாளியை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் கோமாளி கூட்டம். இந்த கோமாளி கூட்டம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, பா ஜாக்லினுக்கு எப்படி ஒரு வன்மம் ராயனுக்கு திடீர்னு எங்கேருந்து ஃபேன்ஸ் வந்தீங்கன்னு தெரில, ராயன் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு சில பேர், ஜாக்லின் பார்த்தீங்களா ராயனை வந்து எப்படி வந்து மண்டையை குழப்புறாங்க பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்களா, சௌந்தர்யா பர்சனலாக ஜாக்லின் கிட்ட சொன்ன விஷயத்த ஜாக்லின் வந்து ராயன் கிட்ட சொல்கிறாங்களாமா, ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. இந்த நாதாரி நாய்களுக்கு நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி ஜாக்லின் தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாக சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் ராயனுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில. இதே சௌந்தர்யா பாத்ரூமில் அந்த ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ராயன் கிட்ட நைட்டில் தான் உட்காந்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஜாக்லினுடைய பாய் ஃப்ரெண்ட் எப்படா ஜாக்லின் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கல்ல, அது ஜாக்லினுடைய முழுக்க பர்சனல் விஷயம். அப்போ உங்கள் வாயில் என்னத்தடா வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இதே கேள்வி இன்னொரு இடத்துல நான் கேட்பேன், சரியா கேட்போம். இது நடக்குதா, இந்த மாதிரி வெளியில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க, ராயனை வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி டிஃபேம் பண்ணுறாங்க, சௌந்தர்யாவை பற்றி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்களாம். எப்படி ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்களாம். இதில் என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்கிறான், லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும், லிட்ரலாக சௌந்தர்யாவும் ராயனும் லவ் பண்ணுறாங்க. இது எங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்றத சொல்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ அந்த மாதிரி நினைக்காத, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவரே சொல்லியிருக்கா, ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, கிளியராக சொல்கிறாங்கங்க அவங்க. நீங்கள் இதை உட்காந்து பேச தான் இது ரிஜிஸ்டர் ஆகும், அப்படியே விட்டுருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. மேபி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பார்த்த விஷயம் சௌந்தர்யா வீட்டிலேருந்து வரும்போது அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தப்பாக தெரியும். பேசாதீங்க. இதை விட ஜென்யூனாக ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ்க்கு எப்படிங்க அட்வைஸ் பண்ண முடியும்? ஜாக்லின் தேடி யாரையும் போய் பேசலை, இவனுங்க தான் தேடி போய் பேசுகிறாங்க. சௌந்தர்யா இன்னைக்கு ராயன் கிட்ட அழும்போதும் கூட ராயன் உட்காந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன், அது பார்த்த ஜாக்லின் போகலை. ஏன்னா நம்ம போய் அங்கே பேசணும் அப்படின்னா அது வேற மாதிரி மாற்றிட போகிறாங்கன்ட்டு தான் அவங்க போகலை. ஆனால் அப்படி போனாலும் இவனுங்க தப்பாக தான் பேசுகிறானுங்க, போகாமல் இருந்தாலும் தப்பாக தான் பேசுகிறானுங்க. பார்த்தீங்களா, சௌந்தர்யா அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க, இத்தனை நாளாக ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜாக்லின் அங்கே போய் பேசுனாங்களா பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னே அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஜாக்லின் பேர். எனக்கு புரியல, இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டா முடியல, இன்னும் நீண்டுகிட்டே போகுது. இப்ப ராயன் வந்து ஜாக்லின் கிட்ட உட்காந்து பேசிட்டானா, அதுக்கப்புறமா சௌந்தர்யாவும் ராயனும் உட்காந்து பேசிக்கிறாங்க. எப்படி சௌந்தர்யாவும் ராயனும் உட்காந்து பேசிக்கிறாங்க, அதாவது விடிய பேசிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும், விடிய பேசிட்டு இருந்திருக்காங்க. ராயன் போய் சௌந்தர்யா கிட்ட இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து
சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க போல், ஏதோ சம்திங் வெளியில் அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது உடனே இவனுங்க எதை கொண்டு வரானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு கலாச்சா தெரியுமா, அதுதான் வெளியில் தப்பாக போயிருக்கும்னு சௌந்தர்யாவும் ஆமாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ராயனும் இவ்வளோ நேரமாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே ஜாக்லின் கிட்ட தான் அவன் அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தான். உள்ளே வந்து அதே ஜாக்லினை பற்றி பின்னாடி பேசுகிறான் பாருங்க. நான்லாம் சீரியஸாக மிரண்டு போயிட்டேன். இவங்க கலாச்சிருக்கிறாங்க, ஜாக்லின் கலாச்சிருக்காங்க. எதுக்கு கலாச்சிருக்கிறாங்க தெரியுமா? ராயன் வந்து அவனை பற்றின அந்த லவ் ஸ்டோரியை சொல்லும் பொழுது அந்த இடத்துல சௌந்தர்யா பொசசிவ் ஆயிருக்காங்க. எப்படி இந்த மேடம் வந்து பொசசிவ் ஆயிருக்காங்க. இவங்க ஒரு பையன் கிட்ட பழகிற விதம் எதுவுமே சரி கிடையாது. விஷால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்லும்பொழுது கூட நம்ம எல்லாருமே அப்போஸ் பண்ணோம், ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி எவ்வளோ கேவலமாக இருக்கா மாதிரி. ஆக்சுவலாக விஷால் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா இப்போ வரைக்கும் விஷால் கூட அவங்க வந்து பழகிறதும் சரி கிடையாது. ராயன் கூட விடிய உட்காந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவனை தொட்டு தான் பேசுகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஜெஃப்ரி உங்களை தொட்டு பேசுகிறான், இங்கெல்லாம் பிடிக்கிறான், நீங்கள் எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறீங்க. நீங்களும் அவனை வந்து பிடிச்சி விளையாடுறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, கையை பிடிக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவனுடைய லவ் ஸ்டோரியை சொல்லும் பொழுது நீ எதுக்கு பொசசிவ் ஆகிற கேட்டால் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த மேடம்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொசசிவ் ஆகுறாங்களா? அது எப்படி? 24 வயசு பையன், அவன் உனக்கு தம்பி இருந்தாலும் நீ அவன் கூட ஃப்ரெண்டாக பழகுற அப்படின்னா ஓகே. அப்படி பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை அவனுடைய லவ் ஸ்டோரி சொல்லும் போது உனக்கு பொசசிவ் ஆகுமா? அது ஃப்ரெண்டுக்குள்ளே வர பொசசிவா? எப்படி நீங்கள் உருட்டுறீங்க? இவங்க இந்த மாதிரி பொசசிவ் ஆனாங்களா? இந்த பொசசிவை பார்த்துட்டு தான் இவங்க கலாச்சிருக்கிறாங்க. ஜாக்லின் மட்டும் கலாய்க்கல, முத்து கலாச்சிருக்கிறான், விஷால் கலாச்சிருக்கிறான், மஞ்சரி கலாச்சிருக்கிறாங்க, எல்லாருமே கலாச்சிருக்கிறாங்க. உள்ள வந்த உடனே இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்படி நம்மளை கலாய்க்கும் போது நம்ம ஸ்டாப் பண்ணாமல் விட்டுட்டோம், அதனால தான் வெளியில் அந்த மாதிரி தப்பாக போயிருக்கு. பாத்ரூமில் ஜாக்லின் வந்து நம்மளை கலாச்சா தெரியுமா, அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே கலாச்சா தெரியுமா, அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நீங்கள் பழகிறத ஸ்டாப் பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி தப்பாக வெளியில் போயிருக்காது. எப்படி தப்பாக வெளியில் போயிருக்காது. ராயனுக்கு சௌந்தர்யா மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, ஒரு லவ் இருக்குன்றது சௌந்தர்யாவுக்கும் தெரியும். சௌந்தர்யாவும் பல இடங்களில் ராயன் கூட க்ளோஸாக தான் பழகிருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஆல்ரெடி 2 பேருக்கும் வெளியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேருந்து வரும், எப்படி வரும்? அப்போ நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிற? வெளியில் இருக்கிறவனுக்கு உண்மையாக இருக்கிறியா, உள்ளே இருக்கிறவனுக்கு உண்மையாக இருக்கியா? அப்போ உனக்கும் விஷாலுக்கும் என்ன வித்தியாசம்? முக்கோண காதல் அப்படின்னு நம்ம பேசணும், அவனே ஸ்கொயர் காதல்னு சொல்லி பேசணும். இங்கே ஸ்கொயரை தாண்டி ரெக்டாங்கலாக போய்கிட்டு இருக்கே. ராயனுக்கு வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களாம், இவங்களுக்கும் வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்களாம். இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே லவ் பண்ணுவாங்களாம், ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிப்பாங்களாம். அவங்க வந்து ஏன் விடிய இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், என்ன இலவா வேணா இருக்கட்டும். அவன் லவ் ஸ்டோரி சொல்லும்போது நீ ஏன் பொசசிவ் ஆகிற? அப்போ உன்னை கலாய்க்கிறாங்க. உடனே இதுலேயும் ஜாக்லினை இழுத்து போட்டு ஜாக்லின் தான் காரணம். இப்போ சொல்லிட்டு போனது ராயனுடைய அக்கா. அவங்க சொன்னதுக்கான ரீசன் விஷ்ணு போட்ட ஒரு போஸ்ட். இது எதுவுமே இவங்களுக்கு தெரியாமல் ஜாக்லினால தான் எல்லாமே நடந்துச்சு. மறுபடியும் சௌந்தர்யா என்னத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஒரு கிளிப் நான் ஒன்று பார்த்தேன், விஷால் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, ஜாக்லினோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் விழுந்து எப்படி என் கேமை லூஸ் பண்ணணும், அதே மாதிரி என் கேமில் வந்து ராயன் விழுந்து அவன் கேமை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. ராயன் கிட்ட நான் வந்து இப்படி காட்டினேன், அவன் எப்பயுமே நான் இப்படி காட்டினா திருப்பி காட்டுவான், ஆனால் இப்போ அவன் காட்டலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்பவுமே ஃப்ரெண்ட் அப்படி சொன்னான், இப்படி காட்டினா காட்டுவான், அவன் காட்டவே இல்லை. சரி, let him have some breathing time. காலையில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த லவ்லாம் நம்ம ரொம்ப காமனாக சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த லவ் எதுவாக இருந்தாலுமே ஒரு பாண்டுன்றது நம்ம ஒருத்தராக அது ஈக்குவலைஸாக இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு இந்த கேம்லேருந்து ஒரு 3 வாரம் தேவைப்படுதுன்னு நம்ம நினைச்சோம். இல்லை, நான் இப்போ கூட நான் அவனை அஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கேம் அஃபெக்ட் பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவனை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால அது நான் என்னோட நல்ல விஷயம். இதுலேயும் ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் விழுந்து நான் என் கேமை லூஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறிய தற்கூரி முண்டமே. நீ இது வரைக்கும் விளையாண்டு ஜெயிச்ச கேம் எது? ஜாக்லினும் நீயும் ஃப்ரெண்ட் ஆகி ஜாக்லின் இது வரைக்கும் எந்த கேமையும் லூஸ் பண்ணலையே. உனக்கு இது ஒரு சாக்கு. ஏன்னா உனக்கு கேம் வரலை, ஒன்றுமே வரலை, நீ ஒரு 0. அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால ஜாக்லினை ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து வச்சு பேசுகிறீங்க. இது எந்த விதத்தில் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்?
இவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பேசுறாங்களோ அதை அப்படியே வெளியில இவங்களோட ஃபேன்ஸும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்குமே காரணம் ஜாக்லின் தான், எல்லாத்துக்குமே காரணம் ஜாக்லின் தான். லிட்டரலா கேரக்டர் அசாசினேஷன் ஜாக்லின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சௌந்தர்யாவை ஜாக்லின் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. ஒரு விஷயத்தையுங்க இப்ப ராயன் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து டிசர்விங் இல்லைன்னு சொல்றாங்கன்னு அவங்க அக்கா சொன்னது எப்போ நடந்துச்சு? ஆனால் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு இன்சிடென்ட் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. தீபக்கு, ஜாக்லின், முத்துக்குமரன், மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அந்த இன்சிடென்ட் வந்து முன்னாடியே நடந்துருச்சு. தீபக்கே அந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, டிடிஎஃப் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து நம்ம ராயனுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி ஜாக்லினை கலாச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா தான் அவங்க குடும்பத்தாரே வருவாங்க, யாரு ராயனோட ஃபேமிலியே வருவாங்க. இதை கூட ஒழுங்கா பார்க்காத சில காசு நக்கி ரிவ்யூவர்ஸ் வந்து அப்படி சீனை மாற்றி பேசுகிறானுங்க. ப்ளஸ் இந்த ட்விட்டரில் இந்த ட்விட் போர்டு, அதாவது நாங்கள் தான் பெரிய பருப்புன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க இந்த ட்விட்டரில். நாங்கள் தான் ஒருத்தரை நாங்கள் தான் வளர்ப்போம், ஒருத்தரை நாங்கள் தான் இறக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்ம பெரிய சுப்பீரியர் பவராக வந்து அவங்களே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கையில் தான் இருக்குது ஆயுதம்னு சொல்லி. இவங்களும் அப்படியே அந்த சீனியை உல்டாவாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க பேசுனது முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறமா தான் அவங்க அக்கா வந்தாங்க. எப்படி இவங்க பேசுறானுங்கன்னா, பாத்தீங்களா அவங்க அக்கா வந்து பேசிட்டு போன பிறகு எப்படி வந்து ராயன் மேல வன்மத்தை கொட்டுறாங்க பாத்தீங்களா, ஜாக்லின் பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா. அங்க பேசுனது தீபக்கும், முத்துக்குமரன், மஞ்சரி. இவங்க சும்மா தான் அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க, இவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது ஒன்று நடக்குது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி ஜாக்லின் வந்து நம்மளை கலாச்சி தான் வெளியில் தப்பாக போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ ராயன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆக்சுவலாக உனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, உனக்கு இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒருத்தரை நீ ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படின்றத நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. இவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பழகினேன் அப்படின்னும் போது இவன் அந்த கதை மேட்ரு கொண்டு வரான். எந்த கதை மேட்ரு? நான் அப்போ எதுக்கு அந்த சைடில் நான் கதை சொல்லும்போது நீ ஏன் பொசசிவான அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃப்ரெண்டு மேலே நம்மளுக்கு ஒரு பொசசிவ் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு பொசசிவ் தான் வந்துச்சு, எனக்கு உன்னை பிடிக்கும் கூட நான் பழகுவேன், பட் இந்த மாதிரிலாம் வந்து நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு, அதை ஒருத்தவங்க கலாச்சி தான் வெளியில தப்பா போச்சுன்னு சொல்றாங்க. இது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்டை ஃபுல்லா குழம்புது. இவங்க என்ன சொல்றாங்க? ஆமா எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றானுங்க. அந்த ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பேன்னு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகினேன், நான் ஃப்ரெண்டாக தான் இது பண்ணேன், ஜாக்லின் வந்து ஆல்ரெடி ஜாக்லினுக்கு தெரியும் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வந்து இதுலேருந்து தெரியுது? ஓகே, இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ மேபி சௌந்தர்யாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஏஜ் மேட்டர்லாம் இவங்க பார்க்கவே இல்லை. சௌந்தர்யாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்திருக்கும். ஸோ சௌந்தர்யா அப்படி இப்படி உருட்டுறா. இவ்வளோ நாளாக ராயன் கூட உட்காந்து அவனுக்கு ஆசையை ஏற்றி விட்டு சேம் எக்ஸாக்டாக விஷால் என்ன தர்ஷிகாவுக்கு பண்ணானோ அதே தான் சௌந்தர்யாவும் ராயனுக்கு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பண்ணிட்டு இப்போ அப்படியே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது, ஏன்னா அடுத்து சௌந்தர்யா ஃபேமிலி உள்ள வர போறாங்க இல்லையா, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோடனே அப்படியே இந்த பழியை தூக்கி ஜாக்லின் மேலே போடுறது. அண்ட் நான் இப்படி தான் இருந்தேன், தான் சைடு வந்து நியாயப்படுத்திக்கணுன்றதுக்காக நான் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பழகினேன், நீ வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்ட, ஒருவேளை ஜாக்லின் இந்த மாதிரி நம்மளை கலாச்சது தான் நமக்கு வெளியில் தப்பாக போயிருக்கும் போல அப்படின்னு அப்படியே இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு யூட்டர்ன் போட்டு அந்த வண்டியை ஜாக்லின் பக்கம் திருப்பி விட்டாங்க பாருங்களேன். வேற லெவல். இதுல உச்சக்கட்ட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 மானங்கட்ட ஜென்மங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு கடைசியா ஜாக்லின் கிட்ட போய் தான் வந்து கருத்து கேட்கிறானுங்க. சோறு தானடா திக்கிறீங்க? இல்ல சௌந்தர்யா ஃபேன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையாடா? உங்க சவுண்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஜாக்லின் தான் நாங்க தேவைப்படுறாங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையாடா? எப்படா வாய் குசாம பேசுறீங்க? அந்த பொண்ணு போய் கடைசியில் ஜாக்லின் காலில் தானே விழுவுது, இந்த மாதிரி அவன் ஒரு குழப்பத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாக்லின் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு வராங்க. அட்வைஸ் கேட்டு வந்துட்டு மறுபடியும் ஜாக்லினை பத்தி தாங்க தப்பா பேசுறாங்க. எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது பாருங்க. அந்த மாதிரியான கோவம் விஷால் கிட்ட உட்காந்து அப்படியே திருப்பி இந்த மாதிரி பேசுறாங்க. நான் இந்த மாதிரி வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம், வந்து ஜாக்லின் எங்களை கலாய்க்கிறா, இந்த மாதிரி இவ கலாய்ச்சது வந்து வெளியில தப்பா போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி சேம் ரெக்கார்டு. நீ
உண்மையான பொண்ணு, நீ உன்னோட ரிலேஷன்ஷிப்புக்கு நீ மதிப்பு கொடுக்குற, நீ நல்ல பொண்ணு, உன் மனசுக்குள்ள எந்த விதமான கேவலமான எண்ணங்களும் இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? சின்ன பையன்கிட்ட சின்ன பையன் மாதிரி பழகிருக்கணும். அவனை உன்னுடைய சரிசமமாக நீ அவனை பழக விட்டு, அவனை உன்னை தொட விட்டு, உன் கூட நெருங்கி பழக விட்டு, உனக்கு வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சும் அந்த பையனுக்கு நீ என்ன ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்துட்ட. அவனும் வெளியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறத மறந்து உன்னுடைய அழகுலையோ இல்லை என்ன கன்றாவிலையோ மயங்கி உன் கூட க்ளோஸ் ஆகிட்டான். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் வந்து உருவாயிருக்கு. அதை வெளியில இருந்து பார்த்து சௌந்தர்யாவுடைய பாய் ஃப்ரெண்டு அது ஒரு ட்விட்டோ போஸ்ட்டோ ஏதோ ஒன்று போடுறாப்புல, ராயன் தான் சௌந்தர்யாவோட கேமை கெடுக்கிறான்னு சொல்லி போடுறாப்புல, அதை உங்க அக்கா பார்த்துட்டு வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இதுல ஜாக்லினுடைய பங்கு எங்கேயுமே இல்லை. ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தப்பை பண்ணிட்டு இந்த தப்புல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு காரணம் ஜாக்லின் தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லினை உள்ள இழுத்து போடுறீங்க தெரியுமா? இதுக்கு பேசாத வேற எதனா தொழில் பண்ணிட்டு போயிடலாம். சீரியஸா வெளியில இவங்க போய் ஜாக்லின் கிட்ட பேசும்போது கூட ஜாக்லின் அவ்வளோ அழகாக இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. 2 பேரும் ஏன் இந்த மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ராயன் வீட்டில் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னா உன் வீட்டில் அந்த மாதிரி பார்த்துருக்க அவசியம் இருக்காது. இதே சேம் கண்ணோட்டத்தை தான் அவங்களும் பார்த்துருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே விடுங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது தான் ஒரு வேலை இருக்கும் போல அப்படின்னு சொல்லி தோணும். அதனால நீங்கள் இத்தனை நாள் எப்படி உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும்னு சொல்கிறான். அதாவது ராயனும் இவங்க சௌந்தர்யாவும் அந்த பெட்டில் பேசிக்கிட்ட விஷயம் வேற. நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அப்படி பேசிட்டு வெளியில் வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப்பு, வேற லெவல் ஜம்ப்பு. அந்த ஜம்ப் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் குழப்பிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எதுவும் இல்லைல்ல, அப்போ விட்டுருங்க, அது அப்படியே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. இவனுங்க ஒரு பிரச்சனைன்னும் போது ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நிற்கிறானுங்க, முட்டி போடுறானுங்க. அப்படியே வச்சுக்கோ, ஜாக்லின் கிட்ட போய் முட்டி போடுறானுங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. உள்ளே வந்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணை பற்றி தான் தப்பாக பேசுகிறானுங்க. இது வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த 1 hour எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது எல்லாமே லைவில் நடந்த விஷயம். சரிங்களா? நான் சொல்றது எல்லாமே லைவ்ல நடந்த விஷயம். அதனால இது யாருக்கும் தெரியாது. இந்த 1 hour மட்டுமே பார்க்கக்கூடிய மக்கள் எதை நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இந்த மாதிரி காசுக்கு லட்டிய திங்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ், இந்த ட்விட்டர்ல நாங்கள் தான் பெரிய பருப்புன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், தங்களை தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம், அவனுங்களுக்கு எது தேவையோ அந்த கிளிப்பிங்ஸை மட்டும் கட் பண்ணி போட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்றானுங்க. அதை மக்கள் பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்புறாங்க. சீரியஸா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. தெரியலையா உங்களுக்கு? ஜாக்லின் இல்லைன்னா உங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது புரியுதா? இப்ப சௌந்தர்யா பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியல. இதை ஒருவேளை ஜாக்லின் பண்ணியிருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? ஜாக்லினே கேட்டாங்க ஒரு இடத்துல. இன்னைக்கு வந்து ராயன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லினே வெளியில இந்த சௌந்தர்யாவுக்கு கை தட்டுறானுங்க பாருங்க, ஒரு கோமாளி தற்கூரி கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப சௌந்தர்யா என் கூடவே இருக்கா, என் கூடவே இருந்துகிட்டு என்னை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாம வெளியில போய் பேசுறா, தப்பா பேசுறா. நான் எனக்கு ஏதாச்சும் சௌந்தர்யா மேல எதனா எனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அதை டைரக்டா நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லுவேனே தவிர்த்து மற்றபடி நான் வேற இப்போ எனக்கு சௌந்தர்யா மேல எதனா வந்து கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா நான் சௌந்தர்யா கிட்டே அதை டைரக்டா சொல்லுவேனே தவிர்த்து நான் வெளியில போய் சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய கேரக்டர். நான் ஃப்ரெண்டுன்னு தான் நான் நிற்பேன். ஸோ இவன் இந்த மாதிரி பண்றால, அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா என் மேல என்ன மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் இந்த கூட்டம் வச்சிருக்கோம், பார்க்குறவங்க எப்படி வச்சிருப்பாங்க. ஆனால் சௌந்தர்யா இதை பண்றா அப்படின்னும் போது அதை ரசிக்கிறாங்களே எப்படி? அவன் மேலே என் மேலே வைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஜட்மெண்ட் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீலிங் அவங்க சொல்கிறாங்க. உண்மைதானே? இப்போது ஜாக்லின் இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னாலுமே நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா இந்த கூட்டம் என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதே சௌந்தர்யா பண்ணும்போது அந்த கூட்டம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது. சௌந்தர்யா ஜாக்லினை பற்றி வெளியில் போய் தப்பாக பேசுகிறத இவனுங்க வந்து மாசு அப்படி இப்படி ஜாக்லினை எக்ஸ்போஸ் செய்த சௌந்தர்யா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறானுங்க. ஆனால் இதையே ஜாக்லின் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா சௌந்தர்யா மேலே எவ்வளோ வன்மம், பார்த்தீங்களா எப்படி வந்து ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு முதுகில் குத்துறாங்க, பார்த்தீங்களா எப்படிலாம் பேசுகிறாங்க, பார்த்தீங்களா எப்படிலாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, பார்த்தீங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனுங்களுக்குலாம் வந்து ஜாக்லினே உள்ள இருந்துக்கிட்டே பதில் கொடுத்துட்டாங்க. அது வேற எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு மாதிரி டீப்பாக போய் உங்களால் ஒரு கண்டஸ்டன்ட் கூட நேரடியாக மோதி ஜெயிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் விலகி நில்லுங்க.
விலகி நில்லுங்க. உங்களுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிட்டரை சூஸ் பண்ணி அவங்க கூட மோதுங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம், எப்படியெல்லாம் அவங்க பேரை வந்து கெட்ட பேராக மாற்றலாம் அப்படின்றதுலே குறியாக இருக்கிறீங்க. ஏன் சரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா சௌந்தர்யாவை ஜாக்லின் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காட்டுறேன், அந்த வீடியோ பாருங்க. இது யாருது? டஸ்ட்பின்ல போட்டுறேன் நானே. ஜெஃப் வந்தா? எஸ், ஜெஃபோட ஜெஃப் போட முடியுமா? கில் மீ. இது யாருது? டஸ்ட்பின்ல போட்டுறேன் நானே. ஜெஃப் வந்தா? எஸ், ஜெஃபோட. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி படுத்துட்டு இருக்கான், சௌந்தர்யா உட்காந்துருக்குறாங்க. குப்பை தொட்டியில் போட்டுருன்னு சொல்லி சௌந்தர்யா எங்கே கை வைக்கிறாங்க? அவனுடைய அந்த இடத்துல கை வைக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா என்ன ட்ரை பண்ணுறாங்க? ஒரு பையனுங்க கூட இப்படி தான் பழகுறாங்க. விஷால் சொன்னது இதுதான். இந்த இடத்துல விஷால் வந்து உண்மையாக சொல்லியிருக்கான். இப்போ தான் எனக்கு புரியுது. சௌந்தர்யாவுடைய கேரக்டர் தான். ஏன் தெரியாதா உனக்கு? அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாதா? இல்லை அதுவுமே உனக்கு தெரியாதா? மறந்துட்டியா? ஒன்றுமே புரியாதா? அவனுடைய ஆண் உறுப்பில் ஓப்பனாக சொல்கிறேன், ஜெஃப்ரியுடைய ஆண் உறுப்பில் கையை வைக்கிற அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டான் அந்த இடத்துல. இதை ஜாக்லின் பண்ணியிருந்தா இல்லை வேற யாராச்சும் பண்ணியிருந்தா எப்படி பேசியிருப்பீங்க? இப்போ நான் சொல்கிறேன், இவங்க எல்லா பசங்க கூடயும் தப்பாக தான் பழகுறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் தப்பாக இருக்குது. இப்படி எங்களாலையும் என்ன பண்ண முடியும்? கேரக்டர் அசாசினேஷன் பண்ண முடியும் வித் குறும்படத்தோட. எப்படி? வித் குறும்படத்தோட. இது யாருது? டஸ்ட்பின்ல போட்டுறேன் நானே. ஜெஃப் வந்தா? எஸ், ஜெஃபோட ஜெஃப் போட முடியுமா? கில் மீ. இது யாருது? டஸ்ட்பின்ல போட்டுறேன் நானே. ஜெஃப் வந்தா? எஸ், ஜெஃபோட. ஆனால் அந்த மாதிரி கேவலமான புத்திக்கு உள்ள அந்த மாதிரி நம்ம வந்து இறங்கி போகக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களும் ஒரு பொண்ணு. ஸோ அந்த லெவலுக்கு சீப்பாக இறங்குறதுக்கு நான் விரும்பலை. நான் இப்போ கூட இதை போட்டிருக்க மாட்டேன். ஏன் போடுறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஜாக்லின் தானா? அந்த வீட்டுக்குள்ளே டேப்பில் தண்ணி வரலன்னா கூட நாளைக்கு ஜாக்லின் பேரை தான் சொல்லுவாங்க போல இருக்கு. சௌந்தர்யாவுக்கு எதனா அடிப்பட்டா கூட ஜாக்லின் தான் செய்வனை வச்சுட்டா, அதனால தான் சௌந்தர்யாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. எத்தனை விஷயத்துல தானே அந்த பொண்ணு பேர் எழுப்பீங்க? பாவம்டா, சீரியஸாக அவங்களுக்கு தெரியல இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு பின்னாடி நடக்குதுன்றது தெரியல. அவங்க வந்து என்னமோ இவங்களெல்லாம் ரொம்ப நல்லவனுங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தெரியுது பின்னாடி வந்து பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்றது தெரியுது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. ஜாக்லின் பண்ணுற தப்பு என்ன கேட்டால், இவங்க திருப்பி அவங்க கிட்ட போய் பேசும்பொழுது அவங்க காது கொடுத்து உட்காந்து பேசி அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். பேசாமல் டோட்டலாக அப்படி விலைக்கு போயிடணும். அப்படி போனால் கூட இவனுக்கு வந்து இந்த அளவுக்கு தப்பாக பேச முடியுமான்னு தெரில. ஒரு பொண்ணை பற்றி சம்மந்தமே இல்லாமல் இவங்க 2 பேர் பண்ண ஒரு கேடுகட்ட 24 வயசு பையன் மேலே உனக்கு என்ன லவ்? அவ்வளோ ஏன் நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. உள்ளுக்குள்ளே உங்களால் முடியலையா கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்படி என்ன உங்களுக்கு எமோஷன்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் வருது, மானங்கட்ட ஃபீலிங்ஸு. நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்டவங்க கூட போய் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுவீங்க, இந்த மாதிரி பழகுவீங்க. அவனுங்களும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும். அவனுங்க வந்து வெளியில் இருக்கிற ஒரு பொண்ணை மறந்துட்டு அவனுங்க அந்த மாதிரி வந்து பண்ணுவானுங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஆளை வந்து உள்ளே கோத்து விட்டு நீங்கள் 2 பேர் நைஸாக எஸ்கேப் ஆயிடுவீங்க. அதானே? அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் பாதிக்கப்படுறதுனால தான் இப்போ நான் வந்து இவ்வளோ எனக்கே தெரியுது, நான் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறேன்றது எனக்கே தெரியுது. ஆனால் ஏன் பேசுகிறேன் அப்படின்றதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணமே. இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயும் சரி ஒரு பொண்ணை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, வெளியிலையும் சரி சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு ஜாக்லின் விலகி போயிட்டாங்க, ராயனை விட்டு விலகிட்டாங்க, சௌந்தர்யா விட்டு விலகிட்டாங்க. அவங்க இப்போ வேற கேங் கூட போய் அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு டாஸ்க்கு எதுவுமே கிடையாது. பேசுறதுக்குன்னு யாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே வேணும். இவங்க கூட உட்காந்து பேச முடியாது. ராயன்கிட்ட கிளியராக சொல்லிட்டாங்க. ராயன் வந்து கெஞ்சுறான், நீ வந்து நீ வந்து சௌந்தர்யா கிட்ட பேசு, நீங்கள் 2 பேர் மறுபடியும் ஒன்றா சரிங்க, நம்ம 3 பேர் ஒன்றாவே இருப்போம், இப்படி நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அதுக்கும் ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைடா இது வந்து முடியாது, செட் ஆகாது. எப்போ ஒருத்தவங்க நம்மளை பிடிக்காமல் நம்மளை பற்றி பின்னாடி இந்த மாதிரி பேசுகிறாங்களோ, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நம்மளை இந்த மாதிரி பேசும்பொழுது நமக்கு அது வந்து ஹர்ட் ஆகுது. ஸோ என்னால் அதை பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னமும் இவளால் தான் என் கேம் போச்சு, இவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வலையில் நான் விழுந்துட்டேன்னு சொல்லி சும்மா அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுலேயும் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. டோட்டலாக எந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக போகுது அப்படின்னாலும் ஜாக்லின் தான் அதுக்கு காரணம்னு வீட்டுக்குள்ளே நீங்களும் பேசுகிறீங்க, வெளியில் உங்களுடைய ஆட்களும் பேசுகிறாங்க. அப்படின்னா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா கடந்து போக முடியல. இது ஒரு சப்போர்ட்டரை தாண்டி பார்க்கும்போது ரொம்ப அநியாயமாக இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குது. அன்எத்திக்கலாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ காதல் ஒருத்தவங்களுக்குள்ள வர்றதுக்கு வந்து யாருமே காரணமாக இருக்க முடியாது அவங்கள தவிர்த்து. உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சா, தைரியமாக இருந்தால் ஃபேஸ் பண்ணு. தைரியம் இல்லையா, அந்த ஃபீலிங்ஸை உனக்குள்ளே வர விடாத. நீ வரவும் விட்டுட்டு நாளைக்கு அதுக்கு உனக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னும் போது இன்னொருத்தவங்க இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் எச்சத்தனத்தின் உச்சமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஜாக்லினுக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். சீரியஸாக ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை உள்ளே இழுத்து இந்த மாதிரி இவங்க தான் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் ஜாக்லினை தொடச்சா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா சௌந்தர்யாவை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு நான் எந்த விதத்துலையும் தயங்க மாட்டேன். ஜெஃப்ருடைய ஆணுறுப்பில் ஒரு பொண்ணு கை வச்சிருக்கிறாங்க, இது கண்டிக்கத்தக்கது. விஜய் சேதுபதி அவர்கள் அதை வந்து நிச்சயமாக வந்து அதை கண்டிக்கணும். நம்மக்கிட்ட குறும்படம் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கடா. இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்னத்தனா விளக்கம் கொடுப்பீங்க? அவங்க சும்மா வச்சாங்களா, தெரியாம வச்சாங்களா, அவன் ஜர்க்கா வரான் தெரியலையா? உனக்கு ஒரு பையனுக்கு இது ரொம்ப அசிங்கமா போயிடும். ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு பையனுக்கு எந்த இடத்துல என்ன இருக்கும்னு கூடமா தெரியாது. அப்படிலாம் நீங்க சொல்லிடாதீங்க தயவுசெய்து. எனக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து பசங்க கிட்ட அசிங்கமா பழகுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. இது 1 ஹவரில் காட்ட போகிறது கிடையாது. இருந்தாலும் இது சப்போஸ் லைவை பார்க்குற யாரையாச்சும் தூண்டி விடுற வகையில் இது இருக்குது. அடுத்தவங்களுடைய ஆசையை வந்து சௌந்தர்யா தூண்டி விடுறாங்க. அதனால் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதை இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, இது இவ்வளோ லென்த்தாக போனதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்திலும் ஜாக்லின் பேரை இழுத்து சொல்கிறதுனால தான். ஸோ நான் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சீன்லையும் என்ன நடந்துச்சு, யார் அதுக்கு காரணமானவங்களை விட்டுட்டு காரணமே இல்லாத ஒரு நபர் அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படி போயிருப்பாங்க கிராஸ் ஆகி, அவங்கள உள்ள இழுத்து போட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 டூ மச். ஸோ நீங்கள் பார்த்துட்டு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதில் சொல்லுங்கள். ஸோ நான் ரொம்ப தரம் தாழ்ந்து நான் பேசியிருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வாண்டடாக தான் பேசுகிறேன். ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் தான் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேசிட்டோம், மறுபடியும் இது ரிப்பீட் ஆகுதுன்னும் போது இது ரொம்ப தப்பாக இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி பேச நினச்சி நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா முள்ளால தான் எடுக்கணும். ஒருத்தன் எந்த வகையில் வந்து அவன் நம்மளை ட்ரீட் பண்ணுறானோ அந்த வகையில் அவனை திருப்பி நம்ம ட்ரீட் பண்ணாதான் அவனுக்கு அது உரைக்கும். ஸோ இதை இப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் நான் அப்படி தான் பேச வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.